முன்னாடி யாரும் நடிச்சிருப்பாங்க, ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று நடிப்பாங்க. ஆனால் ஒரு மதுரை மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தன் கமல் வெறியன் ஒருத்தர் இருப்பான்ல. இந்த தாய் கிழவியில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மேடம், எதுவும் இதை பற்றி ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், சூர்யா அவர்களுக்கும், இயக்குனர் சிவா அவர்களுக்கும், எங்கள் சுதன் சார் அவர்களுக்கும், மிகப்பெரிய நடிகை, மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு ராதிகா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸ்ரீபிரியா மேடம் உங்களுக்கும் என்னோடய வணக்கம் மேடம். நிரேஷா மேடம் எப்படி இருக்கீங்க? ஓகே. எல்லோரும் எல்லா எடிட்டர், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இளவரசண்ணே, முத்து எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கதையை கேட்டேன். ஃபஸ்ட்டு நான் கேட்கல, முத்துக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே நேற்று ஒரு கதை கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு, அது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து அண்ணே கேரக்டர் சொல்லும்போது உங்கள் பேரை சொல்லி சொன்னாங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கா முத்து அப்படின்னேன். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குண்ணே, அது உங்கள் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. சரி பண்ணுவோங்க. எல்லோரும் சொல்லுவாங்க. 2 மணி நேரம் அவர்கிட்ட அப்படியே கதையை கேட்டேன். அப்படியே ஃபுல்லாக நேரேஷன் பண்ணார், அப்படி பேசினார். 2 மணி நேரம் எந்திரிச்சு போகவே முடியல அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சத்தியமாக அவர்கிட்ட கதையே கேட்கல. அவர் என்கிட்ட வந்து கதை சொன்னதா சரித்திரமே இல்லை. ஃபோன் பண்ணார், நல்லா இருக்கா, நல்லா இருக்குல்லையா, நல்லா இருக்கியா, யார் பண்ணுறா, அண்ணே சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. அப்படியா, சரியா, எல்லாம் நடிக்கிறாங்களா, சரியா. இப்போ சிவகார்த்திகேயன் அவர் எப்படி செலக்ட் பண்ணியிருந்தா, அந்த கதையை ஓகே பண்ணியிருந்தா அதை எப்படி படம் எடுப்பார்? அதில் போய் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா நான் அஜித் படம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 600 பேர்கிட்ட கதை சொன்னேன். 600 பேர்கிட்ட கதை சொன்னேன். எப்போ பார்த்தாலும் போன வரும், அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, இங்கே போய் சொல்லு, இங்கே போய் சொல்லு. படம் முடியல, எனக்கு கதையே மறந்து போச்சு. நான் பட்ட பாடு இருக்கே, ஐய கேட்க நேர் பூசாரிட்டையெல்லாம் சொல்லியிருக்கேன், நல்லா பூஜை பண்ணுங்க இந்த படம் ஓடணும்னு. ஆனால் அந்த படத்தில் அந்த டைட்டில் என்ன வைக்கிறோம்னு தெரியல, எனக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு, உன் பேர் சிங்கப்புலி இல்லை, உன் பேர் சத்யாம்பாங்க. சரின்னு சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணேன், சத்யான்னு. அப்புறம் என் அர்ச்சனைலாம் கூப்பிட்டு போய், என்ன சார் இன்றைக்கி சத்யாவா அப்படி சார், நாளைக்கு சார் என்றைக்கு ஷூட்டிங் கேட்க மாட்டாங்க, இன்றைக்கி உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. இல்லை இன்றைக்கி பேர் வைக்கல, ஆனால் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு போய் பூசாரிகிட்ட கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னாங்க. அதை என்ன அர்ச்சனைன்னு கேட்டால், பூசாரி யாருக்கு அர்ச்சனைன்னாரு, அண்ணனுக்கு தான் அர்ச்சனை. அண்ணனுக்கு பேர் என்ன? அண்ணனுக்கு இன்னும் பேரே வைக்கலைன்னு. ஏன்னா இப்போ பூஜை எதுக்கு? அண்ணனுக்கு நல்ல பேர் வைக்கணும்னு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னு. இந்த படம் ஸோ எனக்கு ரொம்ப எஸ்கே ப்ரொடக்ஷனில் டான் பண்ணேன், அது மிகப்பெரிய ஹிட்டு. பேஷன் ஸ்டுடியோ மகாராஜா பண்ணேன், பெரிய ஹிட்டு. இந்த சென்டிமெண்ட்டை எனக்கு வந்து மிகப்பெரிய எழுச்சியையும் எனக்கு கொடுத்துருக்கு. முக்கியமாக ராதிகா அவர்களுக்கு மகனாக பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் கார்த்திகிட்ட, மேனேஜர்கிட்ட, நான் மகனாக பண்ணுறது அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டிவ் ஹெட்டு, அது எங்கே போய் முடியுதுன்னே தெரியாது. இன்ஃபினிட்டிவ் அது எங்கே போய் தெரியுது. அவர் எனக்கு மகனா, அவர் எனக்கு மூத்தவளையா அப்படின்னு ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னை அதை பார்த்தெல்லாம் ஒன்றும் பேசலை, அது மாதிரி ஒன்றும் கேட்கல. அவங்க ப்ரொஃபஷனில் அவங்களோட ஆக்டிங்லேயே இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இருக்கும்போது வித்து மேக்கப் 7 o'clock சூரிய, வித்து மேக்கப் 6:30. மேனேஜர் ஃபோன் பண்ணுறது, சார் வித்து மேக்கப் 6:30, சார் வித்து மேக்கப் 7 o'clock அப்படிம்பாங்க. அங்கேருந்து நம்ம வரணும். ஆனால் ராதிகா மேடம் வந்தாங்கன்னா அவங்க மேக்கப்புக்கு 3 மணி நேரம் ஆகும்ல, அப்போ தான் நான் காம்படிஷன் ஆரம்பிக்கும். அப்போ 11 மணிக்கு வாங்கம்பாங்க. நான் கேரவனில் கற்றுவேன், வாழ்க ராதிகா, வாழ்க ராதிகா, வாழ்க ராதிகா. ஏன்னா இவங்க வந்து 11 மணி தானே ஆகும், நம்ம 10 மணிக்கு போனால் போதும்ல. இன்றைக்கி ராதிகா மேடம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா திக்குனாயிரும், ஐயோ வித்து மேக்கப் 6:30. இந்த தாய் கிழவியில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மேடம், எதுவும் இதை பற்றி ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோடய அன்பு
மிகப்பெரிய அன்பான ஆள். சிங்கப்பிள்ளை நீ கதை சொல்கிற, எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற. நான் ஜானகிராமன்லேருந்து வேலை பார்க்குற எங்கள் சரத்குமார் சார் வந்து சொன்னார். அவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார், அவரை நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் தான் அவரை அப்படி இடுப்பில் வச்சு அப்படி தூக்கி சேரிங் கிராஸ் ஹோட்டலில் அன்னைக்கு இரவு சொன்னேன். நான் நீங்கள் கட்சி ஆரம்பிங்க சார், நீங்கள் பாருங்கள் ஒரு கட்சி தலைவராகவே நான் அன்றைக்கி சொன்னேன். நான் ஹவாலியான்னு ஒரு சாங் நடந்துச்சு, அதில் ஆக்சிடெண்ட் ஆகி அவர் கோவா ஷூட்டிங் வர முடியாமல் போச்சு. அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார். ஸோ எனக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்குது. அவர் அவர் வந்து என்னை அவ்வளோ நேசிப்பார். அவரே சொல்லிட்டு போயிட்டார், நீ கமல்ஹாசன் ரசிகராக நடிச்சிருக்கேன்னு. ராதிகா மேடமோட மேக்கப் மேன் தான் எனக்கு வந்து ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு டாட்டு வந்து இப்படி குத்தி ஒரு டாட்டு குத்திருந்தாங்க. அந்த டாட்டு வந்து நீங்கள் 27 நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் கமல்ஹாசன் ரசிகராக யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியல, இனிமேல் யார் நடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு சிவா கொடுத்த இந்த கமல்ஹாசன் ரசிகரா கமல் உப்ளியான், என் பேர் என்னை உப்ளியான், ஆனால் எனக்கு கமல் உப்ளியான் நான் மாற்றிக்கிட்டேன். என் மனைவி பேர் அபிராமி, என் மகன் பேர் சுருதிஹாசன், என் மக பேர் சுருதிஹாசன், என் மகன் பேர் கமல்ஹாசன்னு இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இனிமேல் நான் சவால் விடுறேன், என்னை மாதிரி கமல் ரசிகனா யாராவது ஒருத்தர் நடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி யாரும் நடிச்சிருப்பாங்க, ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று நடிப்பாங்க. ஆனால் ஒரு மதுரை மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தன் கமல் வெறியன்னு ஒருத்தர் இருப்பான்ல, கமலுக்கு எப்படி ரத்தத்தை பாய்ச்சுவான்ல, மண்ணில் விடுவான்ல, அது மாதிரி அவரோட ரசிகராக நான் பண்ணியிருக்கேன். அது சார் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தாராம், சிரித்தாராம். அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு என் தம்பி சிவா டைரக்டருக்கு. தம்பி நிறைய எழுதியிருந்தார், நானும் கொஞ்சம் லேசாக போட்டேன். வேணாம்னே சொல்ல, பண்ணலாம்னே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்க. அதை நீ எடுத்துக்கப்பா, நீ அப்புறமேல் பின்னாடி கட் பண்ணுவியா அப்படின்னு. இல்லைண்ணே, நீ பேசுங்கண்ணே என்ன அந்த தம்பியோட எண்ணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் அது பேஷன் ஸ்டுடியோவாகட்டும், எஸ்கே ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், மேடத்துக்காகட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் 87 சினிமாவில் இருக்கேன், 87. பட் 88 நான் பெங்களூர் இன்ஜினியரிங் போயிட்டேன். அப்புறமேல ஃபுல் நான் 92, 93 தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து 92 இப்போ 2026 வரைக்கும் இருக்கேன். தீவிரமான ரஜினி ரசிகன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு கமலஹாசன் ரசிகனா என் தம்பி நடிக்க வச்சுருக்காரு. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் நான் கமல் சாரை பார்த்ததே இல்லை. இதுவரை நான் கமலஹாசன் சாரை எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த வந்தார், அந்த போகிறாரு, அந்த விளையாட உட்காந்துருக்காரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, அங்கே அந்த போகிற அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதுவரை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்குற சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்ததில்லை. அருணாச்சலம் ரஜினி சார் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக அருணாச்சலத்தில் என்னை சேர்த்து விட்டார். இப்போ இருந்து எல்லா நடிகரையும் பார்த்துட்டேன், மேக்ஸிமம் எல்லா நடிகைகளுடையும் பேசிட்டேன், எல்லா டெக்னீஷியனோடும் பழகியிருக்கேன். ஆனால் அஜித்தை வச்சு சூர்யா வச்சு படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு 50 படம் கதை வசனம் எழுதியிருக்கேன். ஆனால் இன்னமும் அந்த மனிதனை நான் பார்க்கவே இல்லை. எனக்கான ஒரே ஒரு விஷயம் ஆசை, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சிங்கப்பிள்ளை எங்கே இருக்காப்புல கொஞ்சம் வர சொல்லுங்க பார்க்கலாம்னு அவர் சொன்னார்னா அது போதும். இளவரசனை வைடான்னு